வணக்கம் கலைஞர் செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட வீடுகளில் இன்னைக்கு புதுப்பானையில் பொங்கலிட்டு தமிழர் திருநாளை ரொம்ப சிறப்பாக சூப்பராக கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அந்த வகையில் தமிழர் திருநாள் அப்படிங்கிற இந்த ஒரு பண்டிகையை மட்டும்தான் ஸ்கூலு காலேஜு எல்லா இடத்துலையும் எந்தவித பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஜாலியாக கொண்டாடுற ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் காலேஜில் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மெமரபுளான அனுபவமாக எல்லாருக்குமே கண்டிப்பாக இருந்திருக்கும். காலேஜில் எவ்வளவோ ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், அதுலேயும் இந்த பொங்கல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பண்டிகையாக இருக்கும். வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டி சேலையெல்லாம் கட்டி அப்படியே ஒரு அதகலமாக அப்படியே வந்து பொங்கலை கொண்டாடுவோம். அந்த வகையில் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற கிரைஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கோம். இங்கே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட பசங்க பொங்கல் வச்சு சூப்பராக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி பொங்கலை என்ஜாய் பண்ணுறாங்க, ஸோ நம்மளோட மலரும் நினைவுகளெல்லாம் எந்த அளவுக்கு கிளறி விடுறாங்க அப்படிங்கிறத அவங்களோட சேர்ந்து இந்த தமிழர் திருநாளை கொண்டாடி நாம் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இது கலைஞர் செய்திகளின் கல்லூரி கலை திருவிழா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ நம்ம இப்போ கலகலப்பான ஒரு கல்லூரி கேங் கூட இருக்கோம், அதுவும் 2K கிட்ஸ் கூட இருக்கோம். ஸோ நம்ம தான் உஷாராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பதிலை தரக்கூடியவங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனால் நம்மளை கலாய்ப்பாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நம்மளே உஷாராக இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பொங்கலை இவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷனாக இவங்ககிட்ட பண்ண போகிறோம். ஸோ ஒரு சின்ன கேள்வி தான் கேட்க போகிறேன். கேள்வி என்னன்னா ஓடிடக்கூடாது, அண்ணனை விட்டுட்டு, ஓகேவா? ஒரு சின்ன கேள்வி. எந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கலாம்? அந்த பக்கம் இருந்தா லேடிஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? உஷாரா சொல்றான் பாரு, மஞ்ச சட்டை உன்னை நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, பொங்கல் அப்படின்னா என்ன? சிம்பிளான கேள்வி தான் கேட்க போறேன். பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்? பொங்கல் அப்படின்னா என்ன? இங்க இருந்து ஆரம்பிப்போம். பொங்கல்னா தமிழர் திருநாள். தமிழர் திருநாள். வேற அதை பத்தின வேற டீட்டெயில் என்ன தெரியும்? அவ்வளோதானா? சரி, யார் சிறப்பான பதில் தெரியுங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியோட வின்னர்னு வச்சுக்கோங்களேன். வேற யார்கிட்ட கேட்கலாம்? பொங்கல்னா என்ன? Pongal is a celebration of Tamil culture. செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ் கல்ச்சர். நீங்க எங்க இருந்து வரீங்க? Me from Tripura. திருப்புரால இருந்து இங்க வந்து படிக்கிறீங்க. என்ன படிக்கிறீங்க? BA English. BA இங்கிலீஷ் படிக்கிறீங்க. ஓ சூப்பர். பொங்கல்னா என்ன சொல்லுங்க பாப்போம். It's a culture of Tamil. கல்ச்சர் ஆஃப் தமிழ். சூப்பர். பொங்கல்னா என்ன தம்பி? சொல்லுடா தம்பி. பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எல்லாம் பக்காவா வந்திருக்க. பொங்கல்னா நம்ம தமிழர்கள் திருநாள் தான். தமிழர்கள் திருநாள். சரி, தமிழர்கள் திருநாள், அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? காரணம் வழிபாடு தான். வழிபாடு. சரி, யாரை வழிபடுறோம்? சூரியனை வழிபடுறோம். விவசாயிகள் சூரியனை வழிபடுறாங்க. ஓகே, நீ சொல்றா தம்பி. சிகப்பு சட்டை. பொங்கல்னா நம்ம தமிழர் பண்பாட்டு, அது நம்மளுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் அன்று தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ரொம்ப அருமையான தமிழில் சொல்கிற. BA இங்கிலீஷ் தானே? ஆமாங்க. ஆனாலும் ஒரு நல்ல தமிழ் இருக்கு. வாழ்த்துக்கள். மஞ்ச சட்டை வாங்க, சொல்லுங்க. பொங்கல் தான் என்ன? இந்த சட்டை எங்கே வாங்கினீங்க? பயங்கரமாக இருக்கே. தம்பி தமிழர் வழிபாடுகளில் ஒன்று சார். தமிழர் வழிபாடுகளில் ஒன்று. எதுக்காக இந்த பண்டிகை முக்கியமாக இருக்கு? யாரை வழிபடுறோம்? பழந்தமிழர்கள் எல்லாரையும். பழந்தமிழர்கள் எல்லாரையும் வழிபடுறோமா? அதான் பொங்கல். அவங்களோட வழிபாடு தான். சரி, ஓகே. அவங்கள மறக்கக்கூடாது அப்படின்றது. ஓ, பழந்தமிழர்களை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். சரி, ஓகே. லேடிஸ் கிட்ட கேட்போம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பொங்கல்னா என்ன? உழவர் திருநாள். உழவர் திருநாள். உழவர்கள் எதுக்காக இந்த திருநாளை கொண்டாடுறாங்க? அவங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றணும்னு கொண்டாடுறாங்களா? வேற யாருக்கு தெரியும்? தமிழர்களோட திருநாளுக்காக நம்ம வருஷம் வருஷம் அவங்கள பற்றி சிறப்பிக்க வருமா, அதுவும் விவசாயத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம தமிழர் திருநாள் கொண்டாடுறோம். மாட்டு பொங்கல்ன்றது வந்து நம்ம உழவருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது, நண்பராகவும் இருக்கிறது மாடு தான். அதனால் அது சிறப்பிக்கிற வகையிலையும் நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். காணும் பொங்கல்ன்றது வந்து நம்ம பெரியவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்மளோட ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். இது மூணு நாளும் நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடணும். அப்புறம் நம்மளோட தமிழர்களை வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படி சொல்றதுக்காக தான் இந்த தமிழர் திருநாள். சூப்பர். உங்க பேர் என்னமா? வித்யா. வித்யாவுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாமா? எஸ், வித்யா வந்து சூப்பரா பண்ணாங்க. சரி, இந்த பொங்கல்ல நம்ம வித்தியாசமா என்னென்னலாம் பண்ணுவோம்? ஒரு குரூப்பா பதில் சொல்லுங்களேன். உரியடிப்போம். வேற? கரும்பு சாப்பிடுவோம். வேற? அவுத்து விடுவீங்களா? வேட்டி அவுத்து விடுவீங்களா? கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல. சரி, அடுத்து ஜல்லிக்கட்டு. ஓகே, என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே,
பொங்கல் பொங்குறப்ப என்ன பண்ணுவோம்? பொங்கலோ பொங்கல்னு கத்துவோமா? பொங்கலோ பொங்கல் நம்ம கடைசியில் கத்தலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணுவாங்க, முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்னது இது? லீவ் விடுவாங்களா? அதனால யாரோ சொல்றீங்களே, கொலவை போடுவோம். எல்லாருக்கும் தெரியும்ல கொலவை. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால யார் வந்து இப்போ ஒரு சிறப்பான கொலவையை வந்து எனக்கு போட்டு காமிக்க போறீங்க? ஓகேவா? கொலவை போடுவோம் அப்படின்னு சொன்னவங்ககிட்டே கொலவையை பற்றி கேட்போம். வாங்க, ஒரு சின்ன கொலவை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொலவையை போடுங்க பார்ப்போம். இன்னும் சத்தமா? நல்லா இருக்கே கொலவை. ஏன் சிரிக்கிறீங்க? சூப்பராக பண்ணுறீங்க. நீங்கள் எந்த ஊர்? செம்பரம்பாக்கம். நீங்கள் வயல் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா? ஸோ கொலவெல்லாம் போடுவீங்களா கிராமத்தில்? ஸோ அதனால் பழக்கமா? பார்த்து பழக்கம். ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கொலவை போடுறீங்க வாழ்க்கையில். என்ன இன்னும் ஒரு சத்தமாக ஒரு கொலவை போடுங்களேன். சூப்பராக போடுறீங்களே. அடுத்து யார் கொலவை போடுவா? ஸோ இதுதான் கொலவைக்கான எக்ஸாம்பிள். பாய்ஸ், ஒரு பொண்ணு தைரியமாக கொலவை போட்டுருச்சு. ஸோ சிங்கம் களை இறங்கிருச்சு. ஒரு கொலவை போட்டுடலாமா? இன்னும் சத்தமா? இன்னும் ஒண்ணு சூப்பரான ஒரு கொலவையை போட்டாப்ல தம்பி. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பொங்கலை பற்றியும் ஒரு கொலவையும் போட்டு சிறப்பாக ஆரம்பிச்சு வச்சுட்டீங்க. ஸோ எல்லாரும் இப்படியே குரூப்பாக வந்துருங்க. ஒரு பொங்கலோ பொங்கல் சொல்லிடுவோமா? நம்ம இப்போ சொல்ல போகிற பொங்கலோ பொங்கலில் மொத்த தமிழ்நாடே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு சத்தமாக சொல்லணும். ரெடியா? நம்ம இங்கே பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வைப்ரண்டான கேங்குக்கு மத்தியில் இருக்கோம். ஸோ அவங்ககிட்ட என்ன பொங்கல் வைக்கிறாங்க, எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களாம் என்ன டிபார்ட்மெண்ட்? எம்எஸ்டபிள்யூவா? எம்எஸ்டபிள்யூனா என்ன? எம்எஸ்டபிள்யூ இருக்காங்க, அப்புறம் எம்எஸ்சி இருக்காங்க, எம்காம் இருக்காங்க. 3 டிபார்ட்மெண்ட். சூப்பர். பிஜி. ஓகே. எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு கடன்னு அவரோட மனசுல இருக்க ஆதங்கத்தெல்லாம் சொல்றாப்ல. பொங்கலை வச்சு எல்லாரும் சுத்தி நின்று பாத்துக்கிட்டு இருக்கீங்க. யார் சாப்பிடுறது, யார் ட்ரையல் பாக்குறதுன்னு பாக்குறீங்களா? இல்ல சாப்பிட்டுட்டீங்களா ஆல்ரெடி? இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கா? சரி, பொங்குமா? பொங்கிருமா? சாப்பிடுற மாதிரி இருக்குமா? சரி, ஓகே. சரி, இந்த பொங்கல்ல என்னென்னலாம் சேர்த்து எப்படிலாம் பொங்கல் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நமக்கான ரெசிபியை சொல்ல போறவர் இந்த ப்ரோ தான். உங்க பேர் என்ன ப்ரோ? மோசஸ் தான் நமக்கு வந்து இப்ப ரெசிபி சொல்ல போறாரு. மோசஸ், எப்படி பொங்கல் வைக்கிறது மோசஸ்? முதல்ல வந்து அடுப்பு பத்த வச்சிடணும். சரி. அப்புறம் பானை வைக்கணும். அப்புறம் தண்ணி ஊத்தணுமா? சரி. தண்ணி ஊத்தணும். தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் வந்து அரிசி போடணும். பச்சரிசி. கரெக்டா? பச்சரிசி போடணும். அப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்து விட்டீங்கன்னா நான் அப்படியே சொல்றேன். எனக்கு தெரியாது. நண்பர் சொல்லுவாரு. அதெல்லாம் போடணும். அப்புறம் நல்ல மனசு அதில் போகணும். அப்பதான் பொங்கல் டச் பண்ணிட்டாடா மனசை டச் பண்ணிட்டாடா. நீங்க சொல்லுங்க, பொங்கல்ல என்னென்னலாம் போடுவீங்க? அரிசி, வெல்லம், இப்போ சக்கரை பொங்கலா இருந்தா வெல்லம் போடணும். அந்த மாதிரி நிறைய விஷயம் போடணும். நெய் போடணும். வேற அக்கா நீங்க வாங்க. உங்களுக்கு தெரியும்ல பொங்கலை பத்தி, பொங்கல் எப்படி வைப்பாங்கன்னு தெரியும்ல. சோ யார் கரெக்டா சொல்றாங்க அப்படின்றத நீங்க கெஸ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்திட்டு அரிசி, பச்சரிசி போட்டுட்டு சிறுபருப்பு போட்டுட்டு ரெண்டும் வெந்ததுக்கு அப்புறம் பால் ஊத்திட்டு முந்திரி திராட்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லமும் தேங்காவும் போடணும். சூப்பரான ரெசிபியை சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே கொடுங்க, இந்த பக்கம் பாய்ஸ் பக்கம் கொடுங்க. சக்தி சொல்லுங்க. சக்தி, இந்த கூட்டத்துக்கு ஒரு சக்தியை கொடுங்க பொங்கலை பற்றி சொல்லி. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றணும். அதுக்கப்புறமா பச்சரிசி போட்டுட்டு பச்சரிசி வந்த உடனே சிறுபயிறு போடணும். சிறுபயிறு வந்த உடனே வெல்லம் போட்டுட்டு நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து மேலே கொட்டிட்டு கொஞ்சோண்டு ஏலக்காவும் பச்சை கற்பூரமும் போட்டோம்னா பொங்கல் ரெடி. டேய் சூப்பராக சொல்கிறாப்லே. பச்சை கற்பூரம், ஏலக்காய் செம்மையாக சொல்கிறாப்ல. சரி, நம்ம பொங்கல் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து 2K யுகத்தில் இருக்கோம். இன்ஸ்டா, எஃபின்னு நிறையா வந்து மாடர்னைட்டாக நிறையா விஷயங்கள் மாறிடுச்சு. ஸோ எதாக இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த யுகத்தில் நம்ம இப்போ நம்மளோட ஜென்ரேஷனில் பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து நிறையா வந்து நல்ல விஷயங்கள்லாம் மறந்துட்டாங்க. ஸோ வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி பண்டிகைகளை வந்து நம்ம எப்படி கொண்டாடுறோம்? ஸோ நம்மளோட கடமை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி ஸ்டோரி போட்டால் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறதான் கேள்வி. ஃபஸ்ட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலாம், இல்லை குக்கரில் வச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுக்கலாம். இதோ 2K கிட்ஸில் நம்ம பொங்கல் கொண்டாடுறது. அப்படியா? அப்படிலாம் பண்ணுவீங்களா? சரி, ஓகே. அடுத்து நீங்கள் சொல்லுங்கள்.
அதான் அவங்க சொன்ன மாதிரி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஸ்விக்கிலே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுலாமா பொங்கலை? ஆமாம், இப்போ யாரும் அது பண்ணுறது இல்லைண்ணா. இந்த மாதிரி விறகு வச்சு பொங்கல் யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்றீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது. ஸோ அதனால காலேஜஸில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வைக்கும் போது தான் நாங்கள் பண்ணுறோம். மற்றபடி வீட்டில் வந்து இது ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நம்ம வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் நம்ம சேர்ந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த பொங்கல் வந்து பொங்கும் போது எல்லாம் குலவசத்தை போடுவோம். இப்போ ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணும்போது ஆர்டர் போடும் போதே அப்படி போட ஆரம்பிச்சிட்டோங்க. என்னன்னா வந்து ஜென்ரேஷன் மாற மாற நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரத்தை மறந்துட்டு வரோம். அதை ஒத்துக்கிறீங்க அப்படிதானே? இல்ல, நான் மறக்கல. இந்த ஜென்ரேஷன் வந்து இந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுது, இந்த ஜென்ரேஷன் தான் அடுத்தடுத்து எடுத்துட்டு போகுது அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? ஃபாலோ பண்றீங்க. ஃபாலோ பண்றதுனால தான் இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் பண்றோம். வேட்டி சட்டையில வந்திருக்க எல்லாருமே, இல்ல ஃபேன் செட்ல வந்திருக்க மாட்டோமா? கலாச்சாரத்தை மறக்க கூடாது, அழியக்கூடாது தான் நம்ம எல்லாம் டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். என்னதான் நம்ம டெவலப் ஆகிட்டு போனாலுமே இன்னும் நம்ம பழையபடி தான் இருக்கோம். யாருமே எடுத்தோடனே ராக்கெட்ல எல்லாம் போகல, நடக்க ஆரம்பிச்சுதான். எத்தனை பிறந்தோடனே பறக்கிறோம், நடக்க ஆரம்பிக்கிறோம்ல, அது மாதிரி தான்ப்பா. இல்லை, நோட் பண்ணுங்கப்பா. சூப்பரா ஒரு கருத்தை சொன்னாரு. என்னப்பா சொல்ற? நான் வழிமொழிறீங்களா? ஓகே, பொங்கல் செலிப்ரேஷன்லாம் தீயா போயிட்டு இருக்கு. இந்த தீயா போறதுக்கு இடையில எப்படி போயிட்டு இருக்கு செலிப்ரேஷன்ஸ், நம்ம யூத் எல்லாம் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கேட்டுருவோம். நம்ம பக்கத்துல யார் இருக்கா? பேர் என்ன தம்பி? சரோஜ் நவீன். சரோஜ் நவீன், எப்படி இருக்கு சரோஜ் நவீன் பொங்கல் செலிப்ரேஷன்? ரொம்ப சிறப்பா இருக்குண்ணா. நாங்க என்ஜாய் பண்றதை விட உங்களோட டீம் வந்து எங்களுக்கு என்ஜாய் கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நீங்க வரும்போது அது இன்னும் நாங்கள் புத்துணர்ச்சி தந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் ஈவெண்ட் பண்றவங்க முன்னாடி க்ரௌடை பார்த்து வந்து கொஞ்சம் பயந்தோம். உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக ஒரு எனர்ஜியோட எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட செஞ்சோம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கல்யாண டிவிக்கு ரொம்ப நன்றி. ஸோ வருஷம் இப்படி தான் உங்கள் கல்லூரியில் வந்து பொங்கல் கொண்டாடுவீங்களா? ஆமாம். என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக நீங்களா இன்னொரு வாட்டி வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக உங்களுக்குன்ட்டுனே நாங்கள் தரமாக பண்ணி கொடுப்போண்ணா எங்களோட ஃபெஸ்டிவலை. சூப்பர். இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தீங்க, செம்ம சூப்பராக இருந்தது. அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணீங்க நவீன்? ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணல. எங்களுக்குன்னு இடம் கொடுத்துறாங்க, ஒரு இடம். உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 1, 2, 3 அந்த மாதிரி கொடுத்துறாங்க. அந்த இடத்த நாங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒரு கிராமத்து ஈவெண்ட்டையே நாங்கள் இங்கே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொட்டாலாம் போட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணி இப்போ ஒரு ஃபன்னாக சூப்பராக போச்சு. ஒரு குடும்பமாக ஒரு கிரைஸ்ட் காலேஜ் குடும்பம்ன்ட்டு சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த பொங்கலை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு இப்படி கொண்டு போகிறத எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இப்போ காலேஜில் செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஆஃபீஸில் செலிப்ரேட் பண்ணுறீங்க. பொங்கல் அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவலை தான் எல்லா இடத்துலையுமே ரொம்ப எந்த பேதமே இல்லாமல் கொண்டாடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழோட பண்பாடு, விவசாயிகளோட பண்பாடை நம்ம பல இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதால பல இடத்துல பரவிக்கிட்டு வருது. இதை நம்ம மேலும் கண்டினியூ பண்ணணும். சூப்பர் நவீன். தமிழ்நாடு அரசு வந்து மாணவர்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. எங்கள் படிப்பு தொகைக்கு வந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வரும்போது பசங்க வந்து வீட்டில் நிற்க மாட்டாங்க, காலேஜுக்கு வரணும், ஸ்கூலுக்கு வரணும். இப்படி படித்தா அவங்க கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காச்சும் நம்ம படிக்கணும், நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும், நம்மளோட சொசைட்டிக்கு நம்ம கொஞ்சம் ஒரு உதாரணமாக இருக்கணும்ட்டு நிறைய பண்ணுறாங்கண்ணா. அதுக்காக நன்றிண்ணா. ஸோ பொங்கல் அப்படின்னாலே என்ஜாய்மெண்ட், சந்தோஷம், ஒரு மாதிரி கலகலன்னு ஜாலியாக இருக்கிறது தான். அதனால் நம்மக்கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட நிற்கிறாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் என்னென்னலாம் ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்மளாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரெடியா ப்ரோ? உங்கள் பேர் என்ன? அட்டாக் ஆகாஷ். வாங்க அட்டாக் ஆகாஷ். உங்ககிட்ட என்ன சீக்ரெட் டேலண்ட் இருக்காங்க ஆகாஷ்? மிமிக்ரி பண்ணுவோம். மிமிக்ரி பண்ணுவீங்களா? பண்ணுங்க பார்ப்போம். இப்போது இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் எஸ்டிஎஸ் அவர்கள் வந்தால் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சார், பொங்கல் இருக்கா? அண்ணா இல்லை. ஃபாதர் இருக்கா? அண்ணா இல்லை. ஏன் இல்லை? தலைவரே வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா தலைவரே முடியல, தலைவரே முடியல. வேற யாரும் வாய்ஸ் பேசுவீங்க? ரகுவரன். இந்த பொங்கல் நல்லா இல்லைன்னா வச்சுக்க, செஞ்சுங்க எல்லாருக்கும் பாம்பு வச்சிருவேன். ஓகேவா? ஆண்டனி மார்க் ஆனி ரகுவரன் பேசுங்க. இதானா? சரி, ஓகே. சரி, வாங்க. உங்ககிட்ட என்ன ஹிடன் டேலண்ட் இருக்கு? கடி ஜோக் சொல்லுவீங்களா? கடி ஜோக். ஓகே. பாபு, பாம்புக்கும் ஷாம்புக்கும் என்னடா வித்தியாசம்? கோபு. என்னடா வித்தியாசம்? பாபு. ஷாம்பு போட்டா தலையில நுர வரும், பாம்பு போட்டா வாயில நுர வரும். சிரிங்க சந்தோஷமா இருங்க. ஒரு பொங்கல் பாட்டு யார் பாடுவா? பாட்டு யார் நல்லா பாடுவா?
யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட ஆயர்பாடையில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ பாவம் ராதா யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட. சூப்பர் சூப்பர், ஒரு பெரிய கைதல் கொடுத்தலாமா? சூப்பரா பாடுனீங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஒரு பொங்கலோ பொங்கல் போடலாமா? சொல்லுங்க பாப்போம். இருங்க. பொங்கலோ பொங்கல், கிரைஸ்ட் காலேஜ் பொங்கல். ஸோ நம்மளோட கிரைஸ்ட் காலேஜ் மாணவர்கள் வந்து தங்களோட தனித்திறமையெல்லாம் ஒன்று ஒன்றா நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு. உங்கள் பேர் என்ன ப்ரோ? எஸ் லோகேஷ். எஸ் லோகேஷ். இன்ஷியலோட தான் சொல்லுவீங்கன்னா எஸ் லோகேஷ். இனிஷியல் தானே அடையாளமே. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. என்ன பாட்டு பாட போறீங்க? என்ன பாட்டு பாட போறீங்க? கானா பாட்டு. கானா பாட்டா? ஸோ என்ன பாட்டு? ஓன் சாங் நீங்களே எழுதின கானா பாட்டு. பார்த்தீங்களா, அடுத்த தமிழ் சினிமாக்கான அடுத்த ஸ்டார்லாம் இங்கே தான் உருவாகுறாங்க. ஸோ அவரோட கானா பாட்டு அவர் ஓனாக எழுதின பாட்டை பாட போகிறாரு. பாடுங்க ப்ரோ. விபூதி பூசின்னு தாயத்தை கட்டுன்னு சுத்துறோம், பேயை பார்த்தா லப லபன்னு கத்துறோம். விபூதி பூசின்னு தாயத்தை கட்டுன்னு சுத்துறோம், பேயை பார்த்தா லப லபன்னு கத்துறோம். 12 மணிக்கு டானு 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 வீட்டில் சுற்றுது ஃபேனு ஃபேனு ஃபேனு. என் ஃப்ரெண்டு போய் பாத்ரூம் உள்ள எட்டி பார்த்தான், அங்கே காலை நீட்டின்னு உட்காந்துங்குது. குடிச்சாதான் தேவோ நான் கும்கும் கைத்த பூச்சின்னு அமுக்கும், தேவோ நான் கும்கும் கைத்த பூச்சின்னு அமுக்கும். விபூதி பூசின்னு தாயத்தை கட்டுன்னு சுத்துறோம், பேயை பார்த்தா லப லபன்னு கத்துறோம். விபூதி பூசின்னு தாயத்தை கட்டுன்னு சுத்துறோம், பேயை பார்த்தா லப லபன்னு கத்துறோம். இன்னும் சும்மா பாடுங்க. இது ஏரியா பாட்டு ஒன்று. ஏரியா பாட்டேன். மட்டை மேலே மட்டை பண்ணி குடிக்க வைப்பேன் கஞ்சி தண்ணி, என்ன மிஞ்சா ஆளு இல்லைங்கோ. நான் ஏரியா உள்ள மஜாவா நான் சுற்றி இருந்தேன் கிசாவா, என்ன கேட்க ஆளு யாருங்கோ. மட்டை மேலே மட்டை பண்ணி குடிக்க வைப்பேன் கஞ்சி தண்ணி, ரிச்சட்டு மிஞ்சா ஆளு இல்லைங்கோ. கிரைஸ்ட் காலேஜ் உள்ள மஜாவா அவன் சுற்றி இருந்தா கிசாவா, அவனை கேட்க ஆளு யாருங்கோ. பொங்கல் கொண்டாட்டம் ரொம்ப உற்சாகமாக போயிட்டு இருக்கு. எந்த கல்லூரியிலையுமே சோர்வில்லாம எல்லா பண்டிகையிலையுமே சூப்பரா மாணவர்களுமே ரொம்ப உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆரோக்கியமான மனநிலை கல்லூரிகளில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு முக்கிய இன்னொரு காரணம் தமிழ்நாடு அரசும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்களை மாணவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு இல்லாமல் எல்லா தரப்பு மாணவர்களுக்குமே அவங்களோட உயர்கல்விக்கு நிறைய ஸ்கீம்ஸை தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்மளோட இந்த கிரைஸ்ட் காலேஜ் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ்மா இருக்கு? தமிழ்நாடு அரசு என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணுதுன்னு தெரியுமா? தெரியும். விடியல் பயணம். விடியல் பயணம் யாருக்கு விடியல் பயணம்? எங்களுக்கு தான். உங்களுக்கு தான். மகளிருக்கு தான் விடியல் பயணம். சூப்பர். பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்துகிறோம். நான் ஃபர்ஸ்ட்டுலாம் வரும்போது 50 ரூபாய் செலவாகும். இப்போ எனக்கு விடியல் பயணம் வந்ததுனால ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரேன். ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரீங்க. சூப்பர்மா. வேற என்ன திட்டங்கள்லாம் இருக்கு? புதுமை பெண் திட்டம் இருக்கு. புதுமை பெண் திட்டம் இருக்கு. நான் அரசு பள்ளியில் படித்ததுனால எனக்கு மாதமான 1000 ரூபாய் வருது. அதனால நான் நிறைய என்னுடைய செலவை பார்த்துக்கிறேன். சூப்பர்மா. பெண்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது. அதை பெண்களுமே வந்து ரொம்ப பூரிப்போட சொன்னதை நம்ம பார்த்தோம். ஸோ பசங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் பசங்கிட்ட என்ன இருக்குது, அவங்க என்னென்ன மாதிரியான திட்டங்களை தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது? இப்போ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் இருக்குது. ஸோ அந்த திட்டத்தின் மூலயமா பசங்க வந்து படித்து முடிச்சுட்டு வெளில போகிறதுக்கு பார்த்தா படிக்கிறப்பே அவன் தொழிலை என்னாச்சும் கற்றுக்கலாம். அவனோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக வெளியில் போகிறப்ப அவன் இந்த ஸ்கில்ஸ் மூலமா கற்றுக்கிட்டு ஒரு வேலையில் உட்காரத்துக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே. வேறு என்ன திட்டம் இருக்குது? தமிழ் புதுவன் ஸ்கீமில் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்த பசங்களுக்கும் இப்போ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்ளை பண்ணிட்டு எங்களுக்கும் மாதத்தோறும் 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசு தராங்க.
பயன்படுறீங்களா அந்த திட்டத்தில்? இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம், இனிமேல் தான் எங்களுக்கு வரும். சூப்பர் சூப்பர். பொங்கல் அப்படின்னாலே இந்த கொண்டாட்டங்கள், இந்த கலர்ஃபுல்னஸ் எல்லாம் தாண்டி முக்கியமான பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் கேம்ஸ். பொங்கல்னாலே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான, நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை விளையாடுற கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதை வீர விளையாட்டுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் சொல்கிறது ஜல்லிக்கட்டு கிடையாது, ஜல்லிக்கட்டையும் தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு குரூப் வந்து ஒரு கேமுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். பொங்கலுக்கு விளையாடுற வீர விளையாட்டுக்கள்லாம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பல்லாங்குழி வீர விளையாட்டு தான். சரி, அடுத்து மேம் சொல்லுங்க. கபடி. வேற கேம். வேற உரியடி, கொக்கோ. சரி, வேற நீங்க ஒரு வீர விளையாட்டு விளையாட போறீங்க. லெமன் இன் தி ஸ்பூன். சோ வந்து லெமன் இன் தி ஸ்பூன் விளையாட்டு விளையாட போறாங்க. சோ அதை பார்க்க தான் ரொம்ப ஆர்வமா நாங்க வந்திருக்கோம். இந்த கேம் எப்போ விளையாண்டாலும் போர் அடிக்காதுங்க. ஸோ அந்த வகையில் லெமன் இன் தி ஸ்பூன் விளையாட போறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். ரெடியா? One, two, three. ஸோ இந்த காலேஜில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக அழகழகாக தனித்தனி குடில்கள் மாதிரி அமைச்சு பொங்கல் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படியெல்லாம் பொங்கல் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வணிகவியல் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வணிகவியல் டிபார்ட்மெண்ட்டை போயிடலாம். ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் பத்தலையே சவுண்டு, இன்னும் கொஞ்சம் சுத்தமாக சொல்லுங்கள். எஸ், சூப்பராக பொங்கல் வச்சுருக்கீங்க போல். பொங்கல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? சூப்பர். இது என்ன பயங்கரமான செட்டப்பாக இருக்குது? இந்த செட்டப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்னென்னலாம் இருக்குது? தமிழ்நாட்டோட பாரம்பரிய இதை வெளியே காமிக்கணும் அப்படின்றதுக்காக இதை செட் பண்ணியிருக்கோம். ஓ சூப்பர். என்னென்னலாம் இருக்கு? அம்மிக்கல், உரல், உலக்கு, ஜல்லடை, நெற்பயிர்கள் எல்லாம் இருக்கு. மஞ்சள் இருக்கு. அது என்ன கதிரருவாளா? கதிரருவாள் கீழே ஒரு பாத்திரம் இருக்கு, அது என்னது? ஜல்லடையா? ஓ இப்படிதான் பாரம்பரிய முறைப்படி இதெல்லாம் வச்சு அம்மிக்கல் இதெல்லாம் வச்சு பொங்கல் வைப்பாங்க. ஓ ரொம்ப சூப்பரா இருக்கு. செட்டப்லாம் பயங்கரமா இருக்காது. நாத்தெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா, தமிழரோட பண்பாடுன்றதுனால எல்லாமே செட் பண்ணிட்டோம். சூப்பரா செட் பண்ணி பொங்கல் சூப்பரா வச்சிருக்கீங்களா? சாப்பிடுற மாதிரி இருக்கா? டேஸ்ட் பண்ணி பாத்துறலாமா எப்படி இருக்குன்னு? எஸ். கிரைஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட முதல் பொங்கலை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. பாதாம் முந்திரிலாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வணிகவியல் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த பொங்கலை ரெடி பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணாமல் நமக்கே நாக்கு வருது, எல்லாருக்கும் நாக்கு வருதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துருவோம். செம்மையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்களோட இந்த முயற்சிக்கு பெரிய பாராட்டுதலே தரலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க, உண்மையில் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பொங்கல் பண்ணீங்க? என்னென்னலாம் சேர்த்தீங்க ஞாபகம் இருக்கா? பொங்கல்ல எப்படிலாம் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? அப்ப இனிமே அடுத்த வருஷமும் பொங்கல் வச்சிடலாம். ஓகே, சூப்பரா இருக்கு பொங்கல். எல்லாரும் சேர்ந்து ஒரு பொங்கல் சொல்லிடலாமா? இன்னைக்கு வந்து தமிழர் திருநாள். கூடவே இன்னொரு சிறப்பும் இந்த நாளுக்கு சேர்ந்துருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உழவர் திருநாள். இதை வந்து அரசு வந்து தமிழ் புத்தாண்டாவும் அங்கீகரிச்சிருக்கு, தெரியுமா அது உங்களுக்கு? இது வந்து இந்த நாளை வந்து இதுதான் நமக்கு புத்தாண்டு அப்படின்னும் அரசு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து இந்த நாளை வந்து புத்தாண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிடலாமா? வணிகவியல் துறை பொங்கல் சொல்லிடலாமா? பொங்கல் கேட்டுச்சே இல்லையா? ஸோ நம்ம அடுத்தது நம்ம கிட்ட பிஏ இங்கிலீஷ்ல இருந்து தாரணி இருக்கிறாங்க. தாரணி, எப்படி இருந்தது இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு பொங்கல் ஃபங்க்ஷன் நல்லா போச்சு. இதுக்கு காரணம் நீங்களும் சொல்லுவேன். எங்கள் ஃபங்க்ஷனையும் நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் காலேஜில் இருந்தவங்க ரொம்ப நல்லா கற்றுக்குறோம். இன்றைக்கி பொங்கலை பற்றி ரொம்ப நல்லா நாங்கள் சொல்லி காமிச்சோம். அதே போல் விவசாயத்தை பற்றியும் சொல்லி காமிச்சோம். நம்ம பொங்கல் அப்போ விவசாயத்தை நினச்சி பார்க்கணும். நம்ம நிறைய ஃபுட்ஸ் வேஸ்ட் பண்ணுறோம்.
ஆனால் அது விவசாயத்தை நினச்சி பார்த்தா நம்ம எந்த ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். சரி, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து விவசாயிகளையும் சரி, இந்த மாதிரியான கஷ்டமான வேலைகள், விவசாய வேலைகள், இதெல்லாம் எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நினைக்கிறீங்க? நம்ம சாப்பிடும் போது நம்ம விவசாயத்தை நினச்சி பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே புரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. பசங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு அதை பார்க்கும்போதே அது நம்மளோட பழைய நினைவுகள்லாம் அப்படியே வந்துடுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. அழகாக ஒரு வீடு மாதிரியே ரெடி பண்ணி அடேடாடா பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இப்போ நான் வந்திருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்போம். காய்ஸ், இது என்ன டிபார்ட்மெண்ட்? பிபிஏ. பிபிஏயோட எனர்ஜியே வேற லெவல்ல இருக்கே. எப்பா பிரம்மாண்டமான கோலமா இருக்கே. யார் போட்டது இந்த கோலத்தை? பேர் என்ன? ஜனனிக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாமா? எஸ், ஜனனி சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பசங்க தான் இந்த எஃபர்ட்லாம் போட்டதா? பின்னாடி எல்லாம் அப்படியே ஓலையெல்லாம் கட்டி செம கிரியேட்டிவ் ஐடியாவாக இருக்கு. எங்கேருந்து தோணுச்சு இந்த ஐடியாலாம்? பொங்கல் அப்படின்னா சார் தானா? சார் நீங்க சாரா? ஐயோ, ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டேன். இவர் சாரா? வாத்தியாரா நீங்க? உங்க பேரு? மோகன்குமார். மோகன்குமாரையும் நான் ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டேன். அவ்வளோ எங்க இருக்காரு? ஸ்டூடெண்ட்ஸா அதே காஸ்டியூம்ல மிங்கிளாகி நின்றுட்டீங்க. அதனால எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. சூப்பர் சார். பிபிஏ டிபார்ட்மெண்ட் செம்மையான எஃபர்ட் போட்டிருக்கீங்க. உங்களோட எஃபர்ட்டுக்கு பெரிய அப்படியா? உங்களோட எஃபர்ட்டுக்கு சூப்பர். உங்களோட எஃபர்ட்டுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் எங்க வச்சிருக்கீங்க? பொங்கல் எங்க வச்சிருக்கீங்க? வாங்க வாங்க பார்க்கலாம். ஸோ பொங்கலோட செட்டப்பே பெரிய செட்டப்பாக இருக்கு. ஸோ என்னென்னலாம் வச்சிருக்கீங்க பொங்கல் இந்த செட்டப்ல சொல்லுங்களேன். நெல், காய்கறி, நம்மளோட பாரம்பரிய பொருட்கள், விவசாயத்துக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே இருக்கு. வேற என்ன? அது என்னது? இது அருவாள் மாதிரி ஏதோ வச்சிருக்கீங்க? அதுதான் அறுப்பா இருக்கிறது. விவசாயத்துக்கு தேவைப்படுற எல்லா விதமான காயெல்லாம் என்னென்ன காய் வச்சிருக்கீங்க? எதுக்கு காயெல்லாம் வச்சிருக்கீங்க? சூரிய கடவுளுக்கு படைக்கிறதுக்காக வச்சிருக்கீங்களா? நெல்லெல்லாம் பயங்கரமா அந்த அது பேர் என்ன? உலக்கா? மரக்காலாம் பயங்கரமா இருக்கு. மரக்கா பத்தி யாருக்கெல்லாம் தெரியும்? மரக்கா எதுக்கு யூஸ் பண்றாங்க? நெல் அளக்கிறதுக்கு யூஸ் பண்றது. ஸோ அதனால வச்சிருக்கீங்க. பயங்கரமா ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரெடியா கொண்டு வந்து வச்சிட்டீங்க போல. செம்ம இதா இருக்கு. ஸோ வித்தவுட் வெயிட் நம்ம பொங்கலை வந்து டேஸ்ட் பண்ணிடலாமா? பிபிஏ டிபார்ட்மெண்டோட பொங்கலை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். நம்பி சாப்பிடலாமா? நல்லா பண்ணிருக்கீங்களா? ஓகே, இப்பதான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல சாப்பிட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. செம்ம சூப்பரா இருக்கு. தித்திப்பா இருக்கு. கற்கண்டு போட்டிருக்கீங்களோ? வெல்லம். செம்மையா பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. பிபிஏ டிபார்ட்மெண்டோட பொங்கல் ஒரு பெரிய பொங்கல் சொல்லிடலாமா எல்லாருமா சேர்ந்து? வணக்கம் கிரைஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் சத்தம் பத்தல. இன்னும் மேல சத்தம் இன்னும் கொடுக்கலாமே. சோ இன்னைக்கு என்ன நாள்? தமிழர் திருநாள். தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லலாமா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எஸ், நம்ம கிரைஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பொங்கல் களை கட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட பொங்கலை நாங்களும் சேர்ந்து கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு காலேஜ் வந்து ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் காலேஜ் இருக்கு. ஸோ அந்த காலேஜில் இவ்வளோ சூப்பரான பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே இவ்வளோ சூப்பரான பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே சிறப்பாக பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க போகுது? உரியடித்தலா. ஸோ நம்மளோட பொங்கலோட உரியடி நிகழ்வு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சிங்க பெண்கள், வீர தமிழர்கள், ஆண்கள் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சோ எஸ், முதலாவதாக உரியடி போட்டியை தொடங்கி வைக்க அருள்தந்தை ரூபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூபன் சார் நம்ம வந்து உரியடிக்க போறாரு. ரூபன் சாருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க? ரூபன் சாருக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் சார். சார் இவ்வளவு பேர் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்காங்க சார். அடிச்சிடலாமா? அடிச்சிடலாமா? ரெடியா? ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டீங்களா? இல்லையா? தெரியாது.
இப்போ தெரியாம தான் போக போறீங்க. ஸ்டார்ட் தி மியூசிக். மியூசிக். ரூபன் சாருக்கு வழி சொல்லுங்க. அப்படிதான் பாருங்க, அப்படிதான் அந்த பக்கம் அந்த பக்கம் பரவலி எழுப்புங்க, பரவலி எழுப்புங்கள். அடுத்ததாக பேராசிரியர் ஐயப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பேராசிரியர் ஐயப்பன் கரவொலி எழுப்பி அவரை உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயப்பன் சார் வந்திருக்காரு. ஐயப்பன் சார், உங்களுக்கு என்ன இவ்வளவு சப்போர்ட் இருக்கு? எப்படி என் மேல வச்சிருக்க நம்பிக்கை சார். உங்க மேல நம்பிக்கை பேராசிரியர், நீங்க அவர் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. ஐயப்பன் சார் அடிச்சிருவாரா? பார்க்கலாமா? Marina Rosalyn ma'am. ஸோ நம்மக்கிட்ட சுரேஷ்குமார் சார் இருக்காரு. சுரேஷ்குமார் சார், இவ்வளோ நேரம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? 3 பேர் விளையாண்டுருக்காங்க. ஸோ 3 பேர் விளையாண்டதுலேருந்து நீங்கள் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஸோ இப்படி போனால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னா எப்படி, என்ன சொல்கிறீங்க? என்னை சுற்றி விட்டாங்கன்னு வச்சிங்களேன், எங்கே சுற்றி விட்டாங்களோ அதே பேசி திரும்ப ஸ்ட்ரைட்டாக போனால் கண்டிப்பாக பிடிச்சிருவோம். ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் சார் நீங்கள்? காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் யாரெல்லாம் இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்துருவோம் சுரேஷ்குமார் சாருக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கு. அப்பா காதெல்லாம் வலிக்கலையா சார்? கட்டிடலாம். ஸோ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்னைக்கு உங்களோட கணக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சுரேஷ்குமார் சார் ஒரு ட்ரிக்கு சொல்லியிருக்காரு. அப்படியே இந்த சவுண்ட்லேயும் சுரேஷ்குமார் சார் அப்படியே வழி நடத்து கூட்டிட்டு போய் அப்படியே அடிக்க வச்சிருங்க பார்ப்போம். பேராசிரியர் அனிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பேராசிரியர் அனிதா பிபிஏ. ஸோ வந்து பிபிஏ டிபார்ட்மெண்ட்னாலே எப்பவுமே ஷார்ப்பாக இருப்பாங்க. ஸோ வச்ச குறி தப்பாது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எப்படி அடிச்சிருவீங்களா? ஸோ எப்பவுமே பெண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சாதுரியமாக பிளானிங்கோடு இருப்பாங்க அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி முடிச்சிடலாமா? அப்படி சரி, ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது டவுட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அனிதாவை பார்த்துடலாமா எப்படி விளையாடுறாங்கன்னு? எஸ், ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாமா? கமான். அனிதா அவர்களை உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள். பேராசிரியர் அனிதா அவர்கள் பாறையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்.
ஸோ வந்து நான் தாண்டா லியோ அப்படின்னு சொல்லிட்டு லியோ வந்திருக்காரு நம்ம கிட்ட. லியோவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க? லியோ அடிச்சிருவாரா? லியோ என்ன டிபார்ட்மெண்ட்? சிஎஸ். சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. எங்க சிஎஸ் டிபார்ட்மெண்ட்? நானும் ஒரு பெருமைக்குரிய சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டோட முன்னாள் மாணவனுங்கிற முறையில் டியோவுக்கு சப்போர்ட் பண்றேன். ஸோ டியோ வின் பண்றாரு. ரைட்டா டியோ? அடிச்சிடலாமா? என்ன பண்றீங்க டியோ? எப்படி அடிக்க போறீங்க? ஸ்பீக்கரை அடிச்சு உடச்சிருக்கணுமா? ஓகே, டியோ அடிச்சுடாருன்னு நினைக்கிறேன். செம்மையா கால்குலேஷன்லாம் பண்ணியிருக்காரு. ரெடி டியோ? ஸோ நம்மக்கிட்ட ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இன்னைக்கான கல்லூரி கலை திருவிழா எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். எப்படி இருந்தது தம்பிகளா இன்னைக்கு? எல்லாருக்குமே வணக்கம். நாங்கள் கிரைஸ்ட் காலேஜ்லேருந்து பேசுகிறோம். கலைஞர் டிவி எல்லாருமே வந்திருக்காங்க. இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் ரொம்ப சிறப்பாகவே செலிப்ரேட் பண்ணோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். நிறைய பேர் நிறைய ஈவெண்ட்டில் கலந்துருந்தாங்க. நிறையா ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. முக்கியமாக அதுவும் இல்லாமல் நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாம் இப்போது அவ்வளோ அழிஞ்சிட்டு வர இதில் நிறையா நினைவூட்டும் வகையில் நிறையா ஈவெண்ட் நடத்த வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்களுமே எல்லா ஈவெண்ட் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ப்ரைஸஸ்லாம் நிறையா கொடுத்தாங்க. நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. முக்கியமாக ஸ்டாஃப்ஸுக்கும் நிறையா பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறையா பண்ணாங்க. உங்களுக்கு என்னென்ன கேம்லாம் பிடிச்சிருந்தது அதில்? இது உரியடிக்கிற போட்டி வச்சுருந்தாங்க. அப்புறமா பொங்கல் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ இன்டர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நிறைய போட்டி வச்சுருந்தாங்க. அப்புறமா ரங்கோலி போட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹவுஸ் டெக்கரேஷன் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. பொங்கல்னாலே இந்த கேம்ஸ் உரியடித்தல், இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக தொடர்ந்துக்கிட்டே வர்றது. அது பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வந்து விளையாடவும் செய்கிறோம். அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எல்லா நாளும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று தான். அது வந்து நிறைய பேர் பொங்கல் அன்னைக்கு மட்டும் அதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காட்டுறாங்க. அப்படி காட்டாமல் எல்லா நாளுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி. பொங்கல் அப்படின்னோன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்ற ஒரு விஷயம் என்ன? சின்ன வயசில் இருக்கிற மெமரியாக இருக்கலாம். பொங்கல் அன்னைக்கு நாள் என்ன பண்ணுவீங்க? எப்படி இருக்கும்? பொங்கல் சின்ன வயசில் இருக்கும்போது அது ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருந்தது. நாங்கள் வளர வளர அது வந்து ஒரு நார்மல் டேன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ இப்போ காலேஜில் நாங்கள் இருக்கும்போது அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கோம் நாங்கள். அதனால் இந்த டே வந்து நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கல் அன்னைக்கு வந்து ஒரு 10 படம் கிட்ட ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய படம் ரிலீஸ் ஆகுறதுனால நிறைய போட்டி இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எந்த படத்தை பார்க்க ஈகராக இருக்கீங்க? காதலிக்க நேரம் இல்லை, ஜெயம் ரவியோட படம். அது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக இருக்கும். இத்தனை பேர் ட்ரை பண்ணியும் நம்ம தமிழ்ச்செல்வன் சார் அந்த உரியடித்தல்ல அந்த பானையை வந்து நறுக்குன்னு அடிச்சிட்டாப்ல. அதை எப்படி அடித்தார் அப்படிங்கிற ரகசியத்தை அவர்கிட்ட கேட்டுறோம். எப்படி சார் அடிச்சிங்க? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியில் வந்து உரியடி போட்டி நடத்தினாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வருஷம் இதேமாதிரி உரியடி போட்டி நடத்தினாங்க. அதில் நான் வந்து ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். வச்சுட்டீங்களா? இல்லை ஒரு ட்ரை பண்ணேன், அதில் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணி அடிக்கணுன்ட்டு நான் முயற்சி பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி முயற்சிக்கு வந்து பலன் அடிச்ச மாதிரி இந்த உரிய எல்லாருமே திணற ஒரு போட்டினா அந்த உரியடித்தல் போட்டி தமிழர்கள் ஒரு பாரம்பரிய ஒரு கலைன்னு கூட சொல்லலாம். இதில் எல்லாருமே திணறுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து தெளிவாக நேராக போய் டப்புன்னு அடிச்சிட்டீங்க. ஸோ அதுக்கு என்ன ட்ரிக்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்களேன். ட்ரிக்ஸ் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கீழே நடந்துட்டு போகிறோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் கவுண்ட் வச்சுக்கணும். எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டே கவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 20-22 ஸ்டெப் வந்தது. அது மூலியம் எல்லாமே பயிற்சி மூலமாக வெற்றி அடைகிறேன்னா அது வந்து பயிற்சி தான் இருக்குது. போன வாட்டி நான் விட்டதால் இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதனால் பயிற்சி நான் எடுத்து இந்த போட்டியை நான் வின் பண்ணிட்டேன். இந்த வருஷம் பொங்கல் விழா அப்படி இருந்தது நம்ம காலேஜில். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் விழா வந்து மிக சிறப்பாக இருந்தது. போன வருஷம் காட்டியாக வந்து மிக சிறப்பாக இருந்தது. குறிப்பாக வந்து எங்களுடைய துறை கணினி பயன்பாட்டு துறையில் வந்து பார்த்திங்கன்னா மாணவிகள் சிறப்பாக பொங்கல் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸை வாங்கினாங்க. அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நானும் வந்து உரியடி அடித்தேன். ஓகேங்களா. இதுக்கு வந்து காரணம் எங்கள் பத்மினி மேடம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பிக்கையெல்லாம் கொடுப்பாங்க, எங்களுக்கு ஹோப் பண்ணுவாங்க. நிறைய வந்து என்ன சொல்கிறது, மாணவர்களுக்கு கூட ஆசிரியர்களுக்கு அவங்க நம்பிக்கை தருவாங்க. அந்த இதுக்கு பலனாக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்தோம். அதேமாரி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா. இந்த பொங்கல் வந்து எல்லாருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலக தமிழர்களுக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் வந்து ஆட்சி வந்து சிறப்பாக இருக்குது. இந்த ஆட்சியில் இந்த பொங்கல் ஒரு சிறப்பான ஆட்சி, சிறப்பான பொங்கலாக இருக்குது.
அதுக்கு நான் தளபதி அவர்கள் நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ இந்த பொங்கல் விழா ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, சிறப்பாக போயிட்டுருக்கு. நமக்கு பொங்கல் விழாவோட பரபரப்புக்கு மத்தியில் நம்மக்கிட்ட அழகான பெண்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்குறதுக்கு நிறையா இருக்குது. வணக்கம் எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்கு பொங்கல்? சூப்பராக போயிட்டுருக்கா? இன்னைக்கு நம்ம காலேஜில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பொங்கல் அப்படின்னாலே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே பெண்கள் வந்து கிராண்டாக ரெடி ஆகுறீங்க. பசங்க வந்து ஒரு வேஷ்டி சட்டை இல்லை ஒரு பேண்ட் சட்டை, அவ்வளோதான் அவங்களுக்கு வெரைட்டியே இருக்குது. ஸோ கிராண்டாக ரெடி ஆகுறீங்க. எப்படி அதுக்கான மெனக்கெடுதல்கள்லாம் என்னென்னலாம் பண்ணுவீங்க? கலைஞர் டிவி மக்களுக்கு வணக்கம். கிரைஸ்ட் காலேஜில் பொங்கல் திருவிழா நடக்குது. வருஷம் ரொம்ப கிராண்டாக நடக்கும். இந்த வருஷமும் அதே மாதிரி ரொம்ப கிராண்டாக நடக்கும். கேர்ள்ஸ் எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா ஒரு 4 days முன்னாடியிலேருந்து என்ன சாரீ, என்ன ப்ளவுசஸ், என்ன ஆர்னமெண்ட்ஸ், இது எல்லாம் அந்த டே முழுக்க தூக்கம் வராது. ஹாப்பியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. பொங்கல் மட்டும் சொன்னோம் அப்படின்னா அரிசி, பருப்பு, வெல்லம் மட்டும் இல்லாமல் எல்லாரோட ஹாப்பினஸும் அதில் இருக்குது. நாங்கள் வச்சது வந்து விவசாய பொங்கல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்னா 6 மாதம் கழித்து ஃபஸ்ட்டு நிலையிற அரிசியில் பொங்கல் வைக்கிறது தான் இன்னையோட பாரம்பரியம். பொங்கலும் மட்டும் இல்லாமல் இனிப்பாக செய்யணும்னு சக்கரை பொங்கல் செஞ்சோம். ஓகேங்களா? சூரியனுக்கு முதல்ல நமஸ்காரம் வச்சு பொங்கலில் வந்து பொங்கி எல்லோரும் ஹாப்பியாக இன்றைக்கி கொண்டாடினது தான் கிரைஸ்ட் பொங்கல். ஸோ நம்மளோட இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் சிறப்பான சில மனிதர்களையும் சில ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தொழில், மருத்துவம் எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு கல்வியிலையும் நிறைய மாணவர்களை ஈர்த்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த காலேஜ்லேயும் வெளி மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம், எங்கேருந்து வரீங்க? திரிபுராலேருந்து இங்கே படிக்க வந்திருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க? BA இங்கிலீஷ். ஓகே, ஹவுஸ் த டே டுடே? என்ஜாய் பண்ணீங்களா? It was good. What do you think about Pongal? According to us, Pongal is a Tamil cultural what they celebrated. How they celebrated. First, what they celebrated is first they were harvesting such types of cultivation. Then how? So நீங்க இந்த சாரிலாம் பியூட்டிஃபுல்லான சாரிலாம் போட்டிருக்கீங்க. What do you think about Tamil culture? Yeah, I like everything, especially I love to wear sari. Yeah, we don't know the place, but somebody brought us here. But when we came here, we will feel scary place, but we don't know the place, how people are going to be with us. But when we came here, we feel like good. People are friendly. They're treating us equally. So we like them very much. And one more thing is, we have the problem of language, but then good how we have communicate with English and little Tamil, and this all. ஓகே, இங்கு அமர்ந்திருக்கிற அத்தனை அருட்தேயர்கள், பேராசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் அவங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் என்பது மொழி கடந்து, மதம் கடந்து, நாடுகள் கடந்து கொண்டாடப்படுகிற ஒரு விழா. அதிலும் சிறப்பாக இது தமிழர் பெருவிழாவாகவும் வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற ஒரு முக்கியமான பெருவிழாவாக கொண்டாடப்படுவதால் அகில உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் கிரைஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கிழச்சி எங்களுடைய கல்லூரி சார்பாக பொங்கல் இறைவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் வளமான எதிர்காலத்தையும் நாங்கள் வேண்டுகிறோம், வாழ்த்துகிறோம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கிரைஸ்ட் காலேஜில் ஒரு பொங்கல் சிறப்பு இவ்வளோ தொலைவு நடக்குமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கிரைஸ்ட் காலேஜில் கிறிஸ்டின் மைனாரிட்டியை பார்த்தேன். ஆனால் கிறிஸ்டின் மைனாரிட்டியோட தமிழ் என்ற ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் காமிச்சிருக்கீங்க. தமிழ் தான் இது, தமிழ் திருநாளை ஒரு தமிழாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதே போல் அடுத்த பொங்கலுக்கும் இதே போல் எனர்ஜியோடு இங்கே கொண்டாடணும். அதே போல் இது திராவிட மாடல் என்று நீங்கள் எல்லாமே உறுதி அளிச்சிருக்கீங்க. இங்கே எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்களுக்கும் மிக்க நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிகாம்க்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்தலாம். பிகாம்ல இருந்து 3 சிங்க பெண்கள் வந்திருக்காங்க. வாங்க. அட வாங்கம்மா. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? ஒரு சிறப்பான குத்து சாங்க நம்ம பிகாம் டிபார்ட்மெண்ட் கோரி இருக்கிறார்கள். சரி, அவங்களுக்காக ஒரு பாட்டை போட்டுடலாமா?
ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருந்தீங்க. ரெடியா இருக்கீங்களா? உங்க பேரு? ஜபர்சன். கிழிதா. சிஎஸ்னாலே கிழி. சிஎஸ்னாலே கிழிதா. ரெடியா? போட்டுலாமா? சிஎஸ்க்கு ரோ போட்டுலாமா? சூப்பர்ப்பா. சிஎஸ் கலக்கிட்டாங்க. நம்பவே முடியல. செம்ம எனர்ஜி. இவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கிரைஸ்ட் காலேஜ்ல இவ்வளோ எனர்ஜி இருக்கு. ஸோ உங்களோட எல்லாரோட முகங்களையும் நாங்கள் வந்து டிவியில் காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எல்லாரோட முகங்களையும் காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால கோரஸா எல்லாருமே சேர்ந்து ஆடிடலாம்.